இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிக்கு லாஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் வந்திருந்தது. அப்படி ரிசல்ட் வந்தப்போ, ஏதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 1லேருந்து 4 செமஸ்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பாடத்தில் மட்டும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறலைன்னா, அதுக்கு மட்டும் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சண்டே நடக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 2026 இப்போ வந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும், முடிச்சிருக்கணும். அந்த 26ங்கிறப்போ உங்களுக்கு 2024 டு 26 இந்த டைம் டூரேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ஏப்ரல் 2026 ஏதாவது ஒரு பாடத்தில் மட்டும் 1 முதல் 4 செமஸ்டரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அரியர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரை மட்டும் இன்ஸ்டன்ட் எக்ஸாமாக நீங்கள் உடனடி தேர்வாக எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஆனது மொத்தம் 2 காலேஜில் மட்டும் தான் எக்ஸாம் நடக்குது. ஒன்று திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரி. இந்த 2 இடத்துல மட்டும்தான் பிஜியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2 எக்ஸாமினேஷன் சென்டர் தான் இருக்குது. யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சென்டர்ஸ் போட்டிருந்தாங்க. பிஜியை பொறுத்த வரைக்கும் 2 சென்டர் தான் இருக்குது. இந்த 2 சென்டர் தான் உங்களுக்கு நடக்கும். இந்த 2 சென்டர்லையுமே எந்தெந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கெங்கே சென்டர் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதில் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 நீங்கள் சேர்ந்து 2024 டு 26 இந்த இதில் வந்து நீங்கள் படித்த இந்த டைம் டூரேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும் 1 முதல் 4ஆம் பருவம் வரைக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து 4th செம் வரைக்கும் ஏதாவது ஒரு பாடத்தில் மட்டும் நீங்கள் அரியர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாமாக எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட கல்லூரியில் அதுக்குண்டான இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களோட காலேஜில் நீங்கள் கொடுக்கணும், ஃபீஸ் பே பண்ணிவிட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா 24/7/2026 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்துறேன். அதுக்குள்ளே போர்ட்டலில் உங்கள் நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்டிவிட்டு உங்கள் காலேஜில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்துடும். வந்தோடனே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், ரீஅட்மிஷன் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா டைம் டூரேஷன் 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதனால் இந்த ரீஅட்மிஷன்லாம் இயர்ஸ் வந்து கூட வரும். அதனால் ரீஅட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸு இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 டு 26 இந்த கல்வியாண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு கண்டினியூஸாக அங்கே எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிங்களோ அங்கே வந்து எந்த அரியர் இருக்கக்கூடாது. அது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் நான் அட்டானமஸ் காலேஜில் சேர்ந்துருந்து இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக இங்கே எப்போ சேர்ந்தீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் சேர்ந்த கல்லூரியில் ஏதாவது ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1445 ரூபா, 1445. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1250. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டுக்கு வந்து 125. மொத்தம் 1445 ரூபா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐ கலெக்டில் நீங்கள் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சம்மந்தப்பட்ட கல்லூரியில் யார் இன்சார்ஜோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த உடனடி தேர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஃப்ரைடே, அதாவது அப்கமிங் ஃப்ரைடே, அதாவது 24th ஜூலை 2026. அதுக்கப்புறம் எக்ஸாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சண்டே நடக்கும். எக்ஸாமுக்கு உண்டான டைம் மார்னிங் 10:30 to 1:30. 10:30 அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 10:30 to 1:30 3 hours எக்ஸாம் நடக்கும். அதேமாரி நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, பேமெண்ட்லாம் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட காலேஜ்லேயே ஸ்டாஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க எக்ஸாமுக்கு இன்ஸ்டண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட், இப்போ யூஜியை பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் வந்து காலேஜில் வாங்கிக்கிட்டாங்க. பிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் நீங்களே டைரெக்டாக பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஹால் டிக்கெட் வந்தோடனே திரும்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அந்த டைமில் பார்த்துக்குவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் போய்ட்டு ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு 10:30 to 1:30 உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி எந்தெந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த எக்ஸாம் சென்டரில் எழுதணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜமால் முகமது கல்லூரி. ஜமால் முகமது கல்லூரியில் எந்தெந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இருக்கிற அறிஞர் அண்ணா காலேஜ், அதுக்கப்புறம் எம்ஐடி, குறிஞ்சி, இந்த இதில் லிஸ்ட்டில் இருக்க காலேஜஸ் எல்லாமே எங்கே எழுதுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஜமால் முகமது கல்லூரியில் எழுதுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த காலேஜஸ், இந்த நேமில் இருக்கிற காலேஜஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் ஜமால் முகமது கல்லூரி. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸ் எல்லாமே இப்போ இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற எல்லா காலேஜஸும் உங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா கல்லூரி, அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் ஆரம்பித்து அரசு கலைக்கல்லூரி திருச்சி, யூடிசி, ஸ்ரீமதி இந்திரா காந்தி ஐஜி காலேஜ், குறிஞ்சி காலேஜ், எம்ஐடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் கிறிஸ்தராஜ் பாவேந்தர் பாரதிதாசன், அதுக்கப்புறம் சிதம்பரம் பிள்ளை, ஐமான், இமயம் கல்லூரி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த காலேஜ் படித்த காலேஜ் எல்லாமே நீங்கள் வந்து ஜமால் முகமது காலேஜ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர். அதுக்கப்புறம் அமராவதி கல்லூரி, கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இந்த காலேஜஸ் ஃபுல்லாகவே இருக்கிற காலேஜஸ் எல்லாமே இது வரைக்கும் காமிக்கிற காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எங்கே எழுதுறீங்க அப்படின்னா ஜமால் முகமது கல்லூரியில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஸோ உங்கள் காலேஜ் எங்கே இருக்குது, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அதேமாரி உங்களுக்கு ஹால் டிக்கெட் ப்ரீவியஸாக வந்தோன்னா அதுலேயுமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூரில் வந்து எந்தெந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதிர் மொய்தீன் கல்லூரி அதிராம்பட்டினம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது தவுமா கரந்தை கலை கல்லூரி, அதுலேருந்து ஆரம்பித்து இதில் இருக்க எல்லா காலேஜுமே இப்போ வந்து லிஸ்ட்டில் வர ரிமைனிங் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் எங்கே எழுதுவீங்கன்னா பாரத் காலேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான காலேஜஸ் எக்ஸாம் சென்டர். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துங்க, இந்த காலேஜஸ் எல்லாமே எங்கே எழுதுறீங்கன்னா பாரத் காலேஜில் எழுதுறீங்க. ஸோ நோட் பண்ணிக்கிங்க யாருக்கு எங்கெங்கே சென்டர்னு. ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். உடனே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வந்து ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில். தேங்க்யூ.